வணக்கம் உறவுகளே, நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க தொழில் நிலவரம் தான் இது. நமக்கு இன்றைக்கி பெருசாக ஒன்றும் கிடைக்கல. கிடச்சிருக்கிறது பாருங்கள், நம்மளோட மீன்கள் 2 மீன்கள் கிடச்சிருக்கு. ஒரு ஊட மீன், இது ரொம்ப சின்ன மீன் தான். நாம் இதை இறைக்காக பயன்படுத்தலான்னு வச்சுருக்கோம். இறைக்காக பயன்படுத்தி ஏதாவது மீன் கிடைக்கும்போது அதையும் காணொளி பதிவிடுக்கிறேன். இப்போ அதிகமாக மீன்கள் ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் நாம் முயற்சி பண்ணணும் தானே, அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். கிடைக்கும்போது அதையும் காணொளி பதிவிடுக்கிறேன் உறவுகளே. அப்புறமா இன்னொன்று கிடச்சிருக்கிறது வந்து காரை மீன், சலுவை காரை, முள்ளங்காரைன்னு சொல்லக்கூடிய காரை மீன் தான். ரொம்ப அருமையான சுவையான மீன் இது, பாருங்கள் உறவுகளே. அப்புறமா நமக்கு கிடச்சிருக்க இது வந்து நண்டுகள், 3 நண்டுகள் தான் கிடச்சிருக்கு. அதில் 2 ஆண் நண்டு, மிகப்பெரிய ஆண் நண்டுகள் பாருங்கள் உறவுகளே, அருமையான பெரிய ஆண் நண்டுகள். அப்புறமா ஒரு பெண் நண்டும் கிடச்சிருக்கு. நாம் இதை கீழே கொட்டி பெண் நண்டை காட்டியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த பெண் நண்டுகளில் முட்டை இருந்தது, ஆனால் இந்த பெண் நண்டில் முட்டை இல்லை. பார்ப்போம், கொட்டி கீழே கொட்டி அதையும் காணொளி பதிவு பண்ணிடலாம். இவங்களை பாருங்கள், அருமையான நண்டுகள். நாம் பார்த்த பெண் நண்டு இது தான். அது பிடிக்க முடியலை, அதை காட்டுறதுக்கு. அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கவனமாக பிடிச்சி உறவுகளை உங்களுக்காக அதையும் காட்டுறேன். பெண் நண்டோட வயிற்று பகுதியில் முட்டை வைக்கக்கூடிய இடமும் பிடிச்சின உறவுகளை பாருங்கள். இதுதான் பெண் நண்டு. பெண்ணோட வயிற்று பகுதி இப்படி தான் வீதியாக இருக்கும். அதோட முட்டை வைக்கக்கூடிய பகுதி இதுதான். பெண் நண்டுகள் இப்படி பச்சை நிறத்துலையும், ஆண் நண்டுகள் நீல நிறத்தில் தான் இருக்கும். ரொம்ப சுவையான நண்டுகள் இது, பாருங்கள். இதுதான் ஆண் நண்டு. நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்க தொழில் நிலவரம் இது தான். மீன்களையும் கடிச்சு பிடிச்சிட்டு இருக்கு ஆண் நண்டு, பாருங்கள். அருமையான நண்டுகள், 3 நண்டுகளும் அப்புறமா 2 சின்ன மீன்களும் தான் கிடச்சிருக்கு. ஓகே உறவுகளே, பாய்.